ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அரளி செடியை நம்ம அனைவரும் பார்த்துருப்போம். நம்ம வீடியோவில் பார்க்குறோம்ல, இந்த பூக்களில் அநேக வண்ணங்கள் உண்டு. எல்லோ, இந்த மாதிரி ரெட்டு, இதை விட ரெட்டு, ரோஸு போன்ற வண்ணங்களில் செடிகள் உண்டு. இதனுடைய பூக்கள் கோயில்களில் பூஜைக்காக பயன்படுத்துவார்கள், மாலைகள் கட்ட அந்த மாதிரி பயன்படுத்துவார்கள். இந்த செடியை விவசாயம் பண்ணி பூக்களை பறித்து மார்க்கெட்டுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்வார்கள். இதனுடைய பூக்கள் நல்ல விலை மதிக்கத்தக்கது. இது எங்கெல்லாம் அதிகமாக வைத்திருப்பார்கள் என்றால், நெடுஞ்சாலை, சாலை ஓரங்களில் அதிகமாக வைத்திருப்பார்கள். இன்றைக்கி வீடியோவின் ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தா பைமோட்டோ ஸ்மார்ட்டு. இது ப்ளே ஸ்டோரு, ஆப்பிள் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதை நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி வீட்டில் இருந்தபடியே நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்கள், கரசெருப்புகள், அனைத்து பொருட்களையுமே நம்ம வீட்டில் இருந்தபடியே ஆர்டர் போட்ட டேட்லேருந்து 3 டேஸ்லேருந்து 7 டேஸ்க்குள்ளே நம்ம வீட்டுக்கு சேஃபாக சேர்ந்துருது. அது மட்டும் இல்லை, அதுக்கு ரிவார்டுகள்லாம் கொடுக்காங்க. மற்ற கடைகளை வாங்குவதற்கு இது குறைவாக உள்ளது. நம்ம வீடியோவை பார்ப்போம். அரளி செடியின் பயன்கள், தீமைகளை பற்றி நம்ம பார்ப்போம். இது சிவர்லி, மஞ்சர்லி என வண்ணங்களில் இந்த அரளி செடி கிடைக்கும். கோயில்களில் வைத்திருப்பார்கள். இது சாலை ஓரங்களில் எதுக்காக வைத்திருக்கார்கள் என்றால், இது அந்த செடி கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து ஆக்சிஜனை பிராணவாயுவை வெளியே விடுவதனால இது மக்களுக்கு தேவையான ஆக்சிஜன் இதிலிருந்து பிராணவாயு கிடைப்பதனால இந்த செடியை அந்த நச்சுத்தன்மை உள்ள அந்த காற்று மாசுபடாமல் இருப்பதற்காக சாலை ஓரங்களில் இந்த செடியை வைத்திருப்பார்கள். இந்த செடியின் அனைத்து பாகங்களுமே நச்சுத்தன்மை கொண்டதுனால மனிதர்களுக்கும் விலங்குகளும் இதை தீவிர நச்சுத்தன்மை வாய்ந்ததாக இந்த முக்கிய செடி கருதப்படுகிறது. மருத்துவத்தில் இதய நோய், ஆஸ்துமா, புற்றுநோய் தொடர்பான ஆய்வுகளில் இதனுடைய வேதிப்பொருட்களை பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய அனைத்து பாகங்களுமே நச்சுத்தன்மை கொண்டதாக கருதப்படுகின்றது. ஆனால் மருத்துவத்துறையில் இது வேதிப்பொருளாக இந்த செடிகளை பயன்படுத்துகிறாங்க. அதனுடைய இலைகள் இந்த மாதிரி இருக்கும். பூக்களும் நிறைய கலர் வண்ணங்களில் இந்த பூக்களும் கிடைக்கின்றன. இதனுடைய ரெட்டு, ரோஸு, எல்லோ, லைட் எல்லோ, இந்த மாதிரி நிறைய வகைகள் உள்ளன. இதனுடைய பூக்களை பறித்து கோயில்களில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. இதனை உட்கொண்டால் நச்சுத்தன்மை கொண்டதுனால வாந்தி, வயிற்றுப்போக்கு, இதய துடிப்பின் பாதிப்பு வரைக்கும் இதில் இருக்குது. நன்மை, தீமைகள் அனைத்தும்